நீண்ட நாட்களாக நாரையும் நரியும் காட்டில் ஒன்றாக நண்பர்களாக வசித்து வந்தன. அவை தினந்தோறும் ஒன்றாக விளையாடி உணவு தேடி அளவளாவி மகிழ்ந்தன. அவற்றின் நட்பு காட்டில் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. ஒரு நாள் நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது நாரையிடம், நண்பா, நாம் இருவரும் இணைந்து ஒன்றாக விருந்து உண்டு நீண்ட நாட்களாகிவிட்டது. அதனால் நான் நாளை உனக்கு ஒரு விருந்து அளிக்க விரும்புகிறேன். நீ என் வீட்டிற்கு வந்து விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியது. நரியின் அழைப்பால் மகிழ்ந்த நாரை, நிச்சயமாக நண்பா, உன் விருந்தில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி என்று பதிலளித்தது. அடுத்த நாள் நாரை சரியான நேரத்தில் நரியின் வீட்டிற்குச் சென்றது. நரி 2 ஆழமற்ற தட்டுகளில் சுவையான சூப்பை பரிமாறியது. நரி தன் தட்டிலிருந்த சூப்பை வேகமாக நக்கிக் குடித்தது. ஆனால் நாரையின் நீண்ட அலகினால் ஆழமற்ற தட்டிலிருந்து சூப்பை குடிக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தும் சில துளிகளை மட்டுமே நாரையால் சுவைக்க முடிந்தது. நாரை பசியுடன் இருக்க நரி மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டு மகிழ்ந்தது. நாரைக்கு நரியின் தந்திரம் புரிந்தது. இருந்தாலும் அது கோபப்படாமல், நண்பா, உன் விருந்து மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. இப்போது என்னுடைய முறை. நான் நாளை உனக்கு விருந்தளிக்க விரும்புகிறேன். நீ என் வீட்டிற்கு வந்து விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது. நரியும் மகிழ்ச்சியுடன் நாரையின் அழைப்பை ஏற்றுக்கொண்டது. அடுத்த நாள் நரி சரியான நேரத்தில் நாரையின் வீட்டிற்குச் சென்றது. நாரை 2 உயரமான குறுகிய கழுத்துள்ள குவளைகளில் ஜாடிகளில் சுவையான மீன் குழம்பை நிரப்பி வைத்திருந்தது. நாரை தன் நீண்ட அலகை குவளைக்குள் விட்டு எளிதாக குழம்பை குடித்தது. ஆனால் நரியால் தன் அகன்ற வாயை குவளையின் குறுகிய கழுத்தினுள் நுழைக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு துளியை கூட நரியால் சுவைக்க முடியவில்லை. நாரை வயிறு நிறையச் சாப்பிட நரி பசியுடன் பார்க்க வேண்டியதாயிற்று. தான் நாரைக்குச் செய்த தந்திரத்தை நாரை தனக்கே திருப்பிக் கொடுத்து விட்டதை நரி புரிந்து கொண்டது. தனது தவறை உணர்ந்த நரி நாரையிடம் மன்னிப்பு கேட்டது. நண்பா, நான் உனக்குச் செய்த தவறுக்கு என்னை மன்னித்துவிடு. என்னுடைய தந்திரத்திற்கு எனக்கு சரியான பாடம் புகட்டி விட்டாய் என்று கூறியது. நாரை புன்னகைத்து, நண்பா, நாம் ஒருவரை ஒருவர் மதித்து அன்புடன் வாழ வேண்டும். மற்றவர்களை ஏமாற்ற முயற்சித்தால் அது நமக்கே தீங்கு விளைவிக்கும் என்று அறிவுரை கூறியது. அன்றிலிருந்து நரியும் நாரையும் உண்மையான நண்பர்களாக ஒருவரை ஒருவர் மதித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன.